ஹாய், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பப்பாயா சாப்பிட்டு மாங்காய் சீசன் வந்துருச்சு. மாங்காய் பச்சடி செய்யாமல் இருந்தால் எப்படி? என்னோடய ஸ்டைலில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் ரெசிபின்னு சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணி விட்றேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. எனக்கு மாங்காய் பச்சடி எப்படி இருக்கணும்னா புளிப்பாகவும் இருக்கணும், இனிப்பாகவும் இருக்கணும், லைட்டாக காரமாகவும் இருக்கணும். இந்த மாதிரி 3 டேஸ்ட்லேயும் எனக்கு அந்த மாங்காய் பச்சடி இருக்கணும். அதனால வெல்லம், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு, இந்த மாங்காய் வேறு நல்லா புளிப்பாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அதை நீங்கள் இன்னையிலேருந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அச்சோ இவங்க கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த விஷயத்தினால உங்களுக்கு ஹாப்பியாக ஆகுதுன்னா அதை நீங்கள் தயவு செய்து செய்யுங்க. ஓகே, பாய்.